நியாயமான வாக்குகள் அதுல பதிவு செய்ய வேண்டும். அதே போல இந்த ஊர்ல இல்லாம வெளியூர்ல இருந்து வெளியே மாறி இருக்கிறவங்க அந்த தவறான வாக்குகள் பதிவு செய்யக்கூடாது. கோவை மாவட்டத்தில் அதிகமான இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்றது, ஃபார்மில் ஒன்னா வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து புகார்கள் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு, கோவை புறநகர் தெற்கு 3 மாவட்டத்துடைய 11 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளருடைய கூட்டம் நம்முடைய எதிர்கட்சி தலைவர், கழகத்துடைய பொதுச் செயலாளர் 2026 புதிய ஜெயந்தி கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஆர்வலர் எடப்பாடியாருடைய ஆணையின்படி நடந்தது. குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த அந்த பணிகள் தொய்வாகவும், அதே போல கோவை மாவட்டத்தில் அதிகமான இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்றது, ஃபார்மில் ஒன்னா வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து புகார்கள் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களை வைத்து, தூய்மை பணியாளர்களை வைத்து இன்னைக்கு ஃபார்ம் ஒரு 50 வீட்டில் போய் ஃபார்ம் ஆகியிருக்காங்க ஒட்டுக்கா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதை மீறி தவறான முன்னுதாரணம் சில இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களது அதிமுக முகவர்கள், பிஎல்ஏ ஏஜென்ட், பூத் கமிட்டி நிர்வாகிகள் சிறப்பான முறையில் பணியாற்றி எங்களை பொறுத்தளவுக்கு பொதுச் செயலர் எடப்பாடியார் சொன்னது போல நியாயமான வாக்குகள் அதுல பதிவு செய்ய வேண்டும். அதே போல இந்த ஊர்ல இல்லாம வெளியூர்ல இருந்து வெளியே மாறி இருக்கிறவங்க அந்த தவறான வாக்குகள் பதிவு செய்யக்கூடாது. இரட்டை வாக்குகள், இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதையே திரும்ப இல்லாத வாக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகவே அதிமுகவுடைய முகவர்கள், பிஎல்ஏ ஏஜென்ட் எல்லாமே சிறப்பான முறையில் கண்காணித்து வருகிறார்கள். இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தை போட்டிருந்தோம். இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது தான் இத்தனை பாலங்கள், அவனாசி இருக்கிற பாலம் முதல் திருச்சியோட பாலம், உக்கட பாலம், அத்தனை பாலங்களும் கொடுத்தது அந்த எடப்பாடியார். அது மட்டுமல்ல, இன்னும் ஸ்மார்ட் சிட்டி, அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுக்குடி திட்டங்கள், அதிகமான கூட்டுக்குடி திட்டம், அதே போல் அரசு மருத்துவமனை மேம்பாடு, கலெக்டர் பில்டிங், எஸ்பிஆர் பில்டிங், வருவாய் கோட்டங்கள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஏர்போர்ட் விரிவாக்கம், மத்திய வளர்ச்சி திட்டம் என்று மிகப்பெரிய வளர்ச்சி, 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மா அவர்களும் அதுக்கு பின்னால் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் அந்த திட்டங்களை பூரா கொடுத்தார். எடப்பாடியார் முதலமைச்சர் பின்னால் நேரடியாக கோவைக்கு அத்தனை திட்டங்களை கொடுத்தார்கள். மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அறிவித்து 3 கோடி ரூபாய் ஜெய்கா மூலமாக நிதி இருக்கிறது அந்த எடப்பாடியார்.